ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எங்களோட ரொம்ப நாளாக ஆசை, எங்கள் வீட்டு மாடி அட்டை வீடு நாங்கள் மாடி வீடாக கன்வெர்ட் பண்ணணுன்னு ஆசை. அதை இன்றைக்கி தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு காங்கிரீட் போட போகிறாங்க. அதுக்காக நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். குலதெய்வம் கோவில் பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. நடந்து போகிற தூரத்தில் தான் கோவில் இருக்குது. நான், மாமியார், பாப்பா, ஹஸ்பண்ட் 4 பேரும் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். இங்கே வீட்டை சுற்றி ஏரி இருக்குது. கோவிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்தாச்சு. இது வெளியே அவுட்ரு. அவ்வளோ நாங்கள் சாமி கும்பிட்ருக்கோம். பாப்பாவும் சாமி கும்பிட்டாங்க. அடுத்து நான், மாமியார் எல்லாம் சாமி கும்பிட்டு வெளியில் அம்மன் கும்பிட்டு நம்ம இப்போ உள்ளே போய் பெரம்பனார் ஈஸ்வர சாமி கும்பிட்டுக்கலாம். உள்ளே போனீங்கன்னா இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறனால உள்ளே கோவில் பூஜைக்கு சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அமாவாசை பூஜைக்கு நாங்கள் போகும்போது தான் கோவிலெல்லாம் கழுவி விட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் காங்கிரீட் போடுறதுனால முன்னாடியே போய் பூஜைக்கு முன்னாடியே போய் சாமி கும்பிட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். நான் விளக்கு போட்டுட்டு இருந்தேன். அவர் சாமியெல்லாம் சுற்றி பார்த்து காட்டிகிட்டு இருந்தார். அதை பற்றி சாமி இந்த சைடில் பார்த்திங்கன்னா சமையல் வேலை ஆகிட்டு இருந்தது. விளக்கு போட்டாச்சு. அவர் ஊதுபத்தி காட்டிகிட்டு இருந்தார். நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். பாப்பா பார்த்திங்கன்னா சாமி கோவில் கழுவி விட்ட தண்ணி வெளியே நின்றுட்டு இருந்தது. அதில் தண்ணியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு கடைசியாக செல்ஃபி எடுத்துகிட்டு கோவிலில் சாமி கும்பிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இங்கே நம்ம வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ஏரி, சுற்றியும் ஏரி, நடுவில் வீடு இருக்குது. கரை மேலே நம்ம வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே காங்கிரீட் போடுறதுக்கு மிஷின்லாம் வந்துடுச்சு. நம்ம கோவிலேருந்து வர்றதுக்குள்ளேயே அம்மா பார்த்திங்கன்னா சமைக்கிறதுக்கு காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா பார்த்திங்கன்னா காங்கிரீட் போடுற வேலையாட்கள்லாம் வந்துட்டு மிஷினும் கீழே இறக்கிட்டு தள்ளிட்டு போயிட்டு இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேலே அந்த லிஃப்ட்டு மாதிரி கட்டுவோம்ல, அந்த லிஃப்ட்டு மாதிரி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி அடுத்தது எங்களை கூப்பிட்டு அந்த மேலே குபேர மூலையில் காயின் வைக்கணும்னு சொன்னாங்க. பாப்பா கூட்டிகிட்டு அவங்க அப்பா போயிட்டு பார்த்திங்கன்னா காயின்லாம் வச்சுட்டு வந்தார். நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு அந்த ஜல்லி எல்லாம் கொட்டுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்.
மேலேருந்து கீழே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த காங்கிரீட் போடுறத பாடிட்டு நான் உங்களுக்காக சமைக்கிறதுக்கு போயிட்டோம். பார்த்திங்கன்னா அங்கே நிறைய பேர்த்துக்கு சமைக்கிறதுனால விறகடுப்பு வச்சு வெளியில் தான் வச்சு சமைச்சோம். வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சோம். தாளிக்கிறதுக்கெல்லாம் போட்டுட்டு வெயில் 11 மணி 12 மணிக்கு செஞ்சோமா, ரொம்ப வெயிலில் நிற்கவே முடியல. எங்கள் வீட்டுக்காரர் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் தான் எல்லாம் கிண்டிகிட்டு இருந்தார். நான் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக போட அவர் தான் இது பண்ணிகிட்டு இருந்தார். இது புதினா இதெல்லாம் அரைச்சி வச்ச இது. அடுத்து பார்த்திங்கன்னா அதை ஊற்றிட்டு அடுத்தது வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து அரைச்சி வச்சுருந்தேன், அதை ஊற்றியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பிரியாணி அந்த கிராம்பு பட்டை அதெல்லாம் அரைச்சி வச்சது அதுவும் போட்டாச்சு. அடுத்தது நல்லா நான் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி 1 கிலோ தக்காளி எடுத்துருந்தோம், தக்காளி போட்டாச்சு. அது தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா தக்காளி வணங்குற வரைக்கும் வணக்கி விட்டுட்டு நமக்கு என்னென்ன காய் வேணுமோ போட்டுக்கலாம். நாங்கள் கேரட் பீன்ஸ் மட்டும் தான் போட்டோம். அடுத்தது மீன் மேக்கர் இருக்குது இல்லையா, அதில் சின்னது வந்து போட்டிருந்தோம். இது வெங்காயம் கேரட் பீன்ஸ் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அந்த மீன் மேக்கர் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கு மசாலா வந்து பிரியாணி மசாலா ஒன்று தான் ஆட் பண்ணேன். ஏன்னா நான் புதினா கொத்தமல்லி அரைக்கும் போதே வந்து பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டேன், அதனால் பிரியாணி மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணேன். அடுத்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மசாலா பச்சை வாசனை வரை கொதித்து வந்ததுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுட்டு தம் போட்டுக்கலாம். அது அரிசி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் தம் போட்டு இறக்குனா சாப்பாடு ரெடி. பிரியாணி ரெடி பண்ணிட்டோம் அவங்களுக்கு. அடுத்து சாப்பாடு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அங்கே காங்கிரீட் வேலை முடிஞ்சிருச்சு. மேலே பூஜை சாமி கும்பிட கூப்பிட்டாங்க. நான் பாப்பா ஹஸ்பண்டு மாமியார் எல்லோரும் மேலே போயிருந்தோம். காங்கிரீட் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நம்ம வீட்டுக்கு சாமி கும்பிட மேலே போனோமா, பாப்பா விளாண்டுட்டு மேலே கொஞ்சம் மணல் கொட்டி வச்சுருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம பாப்பா மணல் எங்கே போனாலும் எடுத்து விளையாடுவாள். மணல் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தேன். நான் வீடியோ எடுக்கிறத பாருன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். அவளும் பார்த்துட்டு மேலே கேமராவை பார்த்துட்டு இருந்தேன். இங்கே என்ன பாரு அப்படின்னு சொன்னால் மேலே வானத்தில் இருக்கிறத பார்த்துட்டு இருந்தேன். மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், சாமி கும்பிட ரெடி பண்ணிட்டாங்க. நம்ம சாமி கும்பிட போயிட்டு இருந்தோம். பாப்பா நானும் சாமி கும்பிட்றேன் சாமின்னு சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். அவ்வளோதான் பூஜை அவ்வளோதான் காங்கிரீட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.